மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என்னுடைய குரலுக்காக கைதட்டிய சிலருக்கு நன்றி. இன்றைக்கி என்னங்க இது திருவிழா மாதிரி நடக்குதெல்லாம். அடிக்கடிக்கையில் ஒரு 100 பேர் வர்றாங்க. நாங்கள் சினிமாவில் போடுற மாதிரி மாலையெல்லாம் போட்டு கொண்டாடுறாங்க. நாங்களாக ஒரு மாலையை கொண்டு வச்சு அப்புறம் எடுத்து வச்சு இன்னொருத்தருக்கு போட்டுருவோம். அதெல்லாம் இல்லாமல் என்ன அருமையாக ஒரு விழா நடந்துகிட்டு இருக்கு. உள்ள வரையிலேயே முதல்ல ஒரு மரம் நட சொன்னாங்க. நான் பையனை கேட்டது என்ன மரம்னு. யாருக்கு தெரியும், ஒரு மரம் தர்றாங்க, நட்டுட்டு போங்கன்னார் அவர். பார்த்தா அது அரச மரங்க. புத்தருக்கு போதி மரம் சொல்லுங்கள், அது அரச மரம். அந்த அரச மரத்தில் அவருக்கே ஞானம் கிடச்சிதான். அரச மரம் இது நட்டவன்னு அரசாழ்வான். அந்த மாதிரி தான் இவருக்கும் கிடச்சிருக்கு. இன்றைக்கி அரச மரம் நட்டுருக்கீங்க. இன்றைக்கி உங்களையும் அறியாமல் ஒரு அரச மரம் வந்திருக்குது. வேறு யாருக்கும் என்னென்னமோ மரமெல்லாம் கொடுத்தீங்க, அதெல்லாம் இல்லை. இது அரச மரம். அது உனக்கு அமைகிறது. உன்னைய கவர்னராக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். உன்னைய கெஞ்சி, அப்புறம் உன் நண்பர் பெப்சியை கெஞ்சி, அதுக்கப்புறம் உன் மனைவியை கெஞ்சி, அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கெஞ்சி உன் வீட்டுக்காக சாப்பிட வந்து, ஒரு நாள் ஹோட்டலில் நான் சாப்பிட்டுட்டு இருக்கையில் உன் ஒய்ஃபு பிள்ளைங்க 3 பேர் என்னை கேர்வ் பண்ணிட்டாங்க, இவரை ஆக்கக்கூடாதுன்னு. அப்போ தான் சொன்னேன், நான் ஆனபோது எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன் என்ன. அதனால் நீ பலருக்கு கொடுக்கறதுக்காக தோற்றுவிக்கப்பட்டவன் நீ. அதனால் நீ உனக்குன்னு இல்லாமல் பலருக்காக வாழ ஆரம்பித்தா நீ வளருவ. அதனால் கண்டிப்பாக இருன்னு சொன்னேன். என்னை ஃபாலோ பண்ணி நீ ஒத்துக்கிட்டு இருக்க பாரு. அதனால தான் இங்கே மேடையிலே என்னை கிட்டத்தட்ட $2 லட்சம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மேடைக்கு வந்த உடனே உட்காருங்க. மேடைக்கு வந்த உடனே ஒவ்வொரு சேர்லையும் பேர் போட்டுருந்தாங்க. அதில் என் பேர் போட்ட சேரில் உட்கார போனேன். அப்போ இந்த கோபி எங்கே இருந்தாள், கோபி இல்லை நீங்கள் பக்கத்து சேரில், பக்கத்து சேரில் என் ஒய்ஃப் பேரியா போட்டிருக்கு அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் பக்கத்து சேரில் உட்காரணும். அது ஒரு பழைய கதை, அவருக்கு மட்டும் தெரியும் போல் இருக்கு. எனக்கு 60ஆம் கல்யாணம். அப்போது முதல் நாள் நைட்டு பூஜையெல்லாம் பிச்சை குருக்கள்னு ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் என் மனைவி இடது பக்கம் நின்னா, இடது பக்கம் நிற்கக்கூடாதுப்பா, வலது பக்கம் நில்லுன்னு சொன்னார் அவர். நான் ஏன்னு கேட்டேன். அன்றைக்கி அந்த சுப்பிரமணியருக்கு பக்கத்தில் தெய்வான் இடது பக்கம் நின்னா, வலது பக்கம் காலியாக இருந்தால் அவர் வள்ளியை கூட்டிக்கிட்டார். அதனால் நீ வலது பக்கம் காலியாக விடாது. அதுலேருந்து அவங்க வலது பக்கம் தான் உட்காந்தாங்க. அடுத்த நாள் 60 முடிஞ்சு போச்சு எனக்கு. அடுத்த நாள் இவங்க வலது பக்கம் இடது பக்கம் தான் திருப்பி இருந்தாங்க. அப்போ ஒரு ஒன்றும் சொல்லலை. அவரை கேட்டேன், ஏங்க நேற்று மட்டும் சொன்னீங்க, இன்றைக்கி ஏங்க சொல்ல, உனக்கு 60 ஆகிப்போச்சு, இனிமேல் உன்னால் ஒன்றும் முடியாது, அதனால் பரவாயில்ல அப்படின்னார். அந்த மாதிரி என்னை மாற்றி உட்கார வைக்கிறதுல இவ்வளோ அவர் கேர்ஃபுல். இந்த வயசில் கூட எனக்கு எதுவும் கிடைச்சிடப்படாதுன்னு உனக்கு ஒரு பொறாமை பாரு. நண்பர்களே, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வேலூரில் ஒரு சின்ன சமாச்சாரத்தை சொல்கிறேன். நியாயமாக பார்த்தா நான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடாது. ஏன்னா சரியாக ஒரு வாரம் முன்னாடி என் அண்ணன் பையன் 56 வயசு கேன்சரில் இறந்துட்டான். அவனுக்கு அவசரமாக நாங்கள் இங்கே வரணுங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை 16 நாளைக்கு வெயிட் பண்ணாமல் 7ஆவது நாளே காரியத்தை முடிச்சு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ஏன், உங்கள் பாசத்தோடு இருக்க உங்களை வச்சு பிரிய முடியாதுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கும் ஒரு மாறுதல் வேணுங்கிறக்காக தான் வந்திருக்கோம். அந்த மாறுதல் இங்கே எங்களுக்கு கிடைக்கிதுங்க. உங்கள்கிட்ட தான் இங்கே கிடைக்குது, வேறு யார்ட்டையும் கிடைக்கல. இந்த ஊரை பற்றி நான் சொல்லணும்னா, எனக்கு முதல் நண்பனானது பாண்டியன். என்னுடைய பிரசிடெண்ட் இவர் என்னால் ஆயுஸில் மறக்கவே முடியாதுங்க. எங்களுக்கு கவர்னர் கங்காதரன்னு இருந்தார். அவர் முதல் பிரசிடென்ட்ஸ் மீட்டு அப்போ என்ன சொல்கிறாரு, கான்ஃபரன்ஸில் எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணணும், 96 வருஷம், $500 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னார். எல்லாம் 100% பண்ணணுன்னார். நாங்கள் எல்லாம் தலாட்டிக்கு இருந்தோம். அப்போ இவர் என்ன சொன்னார், நீங்கள் கிஃப்ட்டு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டார் பாண்டியன். அவர் $700 ஒர்த்து கிஃப்ட்டு தர்றோம் அப்படின்னார். இந்த ஆள் என்ன சொன்னார், நீ 500 கொடுக்க, நான் 500 கொடுக்க வேண்டாம், நீ 200 கொடு, நாங்கள் எல்லோரும் வர்றோம்னாரு. அதான் இந்த பாண்டியன். அப்படி சொல்ல போனால் இந்த ஸ்ரீதர் இவர் தான் முதல்ல எனக்கு கேன்வஸ் பண்ணது இந்த ஊரில். அவர் எல்லோரும் அவரை கெஞ்சி கடைசியில் அவர் ஒய்ஃப் சொன்னதுக்கப்புறம் ஒய்ஃபுக்காக எனக்கு கேன்வஸ் பண்ண ஆரம்பித்தார். அதான் இந்த ஸ்ரீதரை என்னால் மறக்க முடியாது. இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சம்பத் நான் கண்டெடுத்த முத்து, அவர் இன்றைக்கி மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் நான் தான் அவரை ஏஜி ஆக்கினேன். ஏஜி ஆக்கையில் கிரிவலம் வந்தோம். நான் நடந்தே வந்தேன், அவர் கார்லேயே வந்தார் கிரிவலம். அதையும் மறக்க முடியாது.
அதோடு மட்டும் இல்லை, அன்னைக்கு அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழன் ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கே குடியரசை நாட்டினான். இன்றைக்கி இந்த ஆள் அங்கே போய் நம்ம ரோட்டரியின் புகழை நாட்டிக்கிட்டு இருக்கார் பாருங்க. இதே சம்பத்து ஸ்ரீலங்காவுக்கு போய் நம்ம ரோட்டரியுடைய பெருமையை நாட்டி கொண்டிருக்கிறார். எனது நண்பர் நாசர் அவருடைய இன்ஸ்டலேஷன் முடித்து விட்டு, நாசர் இன்றைக்கி உங்கள் இன்ஸ்டலேஷன் என்னை கூப்பிடல, அதையும் சொல்லிக்கொண்டு உங்களை வரவேற்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிட்டு போகலாங்க. பரணியை பற்றி முக்கியமாக ரவி எல்லாம் உட்காரிங்களா தயவு பண்ணி. பரணியை பற்றி சில விஷயங்கள் மறக்க முடியாது. அவரும் பழனியும் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறது ரகசியமாக பண்ணக்கூடாதுன்னு வெளியில் மற்றவங்க பார்க்குற இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணது. ஒன்று பழனி, இன்னொன்று இந்த பரணி வந்து ரோடு ஓரத்துலேயே சேர் டேபிள்லாம் போட்டு அங்கேயே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார், ஒரு டாய்லெட்டை நிறுவினார். அதே மாதிரி நம்மால் ஒரு 100 கைவண்டியும் 6 ஆம்புலன்ஸையும் ரோட்டில் நிற்க வச்சு கொடுத்தாரு. அப்போ தான் பப்ளிக்கு நம்மளை பற்றி தெரியும் இல்லையா. அதோட நான் சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்கும் எங்களுக்கு திறமை இருக்குது. எதுக்கு? பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்குது. ஆனால் பகுத்தறிவு திறமை இங்கே தாங்க இருக்குது, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களோட போட்டி போட எங்களால் முடியாது. ஏன்னா மற்றவனுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இருக்க திறமை எங்களுக்கும் கிடையாது. ஒரே ஒரு விஐடி விஸ்வநாதன் எடுத்துங்க, என்ன நிலைமையிலேருந்து இன்றைக்கி 1 லட்சம் பேருக்கு கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒருவனுக்கு கல்வி கொடுத்தால் 1000 பேருக்கு உணவு கொடுத்து சமம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இவங்களெல்லாம் எவ்வளோ புண்ணியம். அதோடு மட்டும் இல்லை, என் இயர் பிரசிடெண்ட் மீனாட்சின்னு இருந்தார், அவருடைய புதல்வன் தான் இங்கே இருக்கார். அந்த நாராயணி அம்மா சின்ன பையன்லேருந்து தானாகவே அவருக்கு ஞானம் வந்து எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கோயிலுக்கே நான் போய் பார்த்தேன். இப்படி ஒவ்வொரு செங்கல் செதுக்கிறது முதல் கொண்டு அந்த அம்மா சாமி தான் பண்ணியிருக்காரு. அவர் சொல்ல இவர் பண்ணியிருக்காரு. ஒரு நாளைக்கு 20,000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. அதில் சாம்பாரில் எவ்வளோ எதெல்லாம் போடணுங்கிறதுக்கு முதல் கொண்டு அந்த குறிப்பு சாமி தான் கொடுக்குறாரு, அம்மா தான் கொடுக்குறாங்க. அந்த அவ்வளோ திறமை உள்ளவங்கெல்லாம் இந்த ஊரில் இருக்காங்கங்கிறதுக்காக சொல்கிறேன். வேலூர் ஏன் நம்ம போலியோக்கா பணம் வாங்குறீங்க இல்லையா, அதை ஆரம்பித்து வச்சது யார்? வேலூரில் தான் டாக்டர் ஜேக்கப் ஜான் அவர் தான் ஆரம்பித்து வச்சார். அதை பார்த்தா அவன் வெள்ளைக்காரன் காப்பி அடித்தான் நம்மளை, அவன் பேரை தட்டிக்க போயிட்டான். இப்போ நம்ம கொடுக்கையில் அரசாங்கம் பேரை தட்டிக்க போலையா, அந்த மாதிரி. அதேமாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லிக்கின்னு போகலாம். இந்த ராஜன் பாபு, கங்க்ராச்சுலேஷன், ஒண்டர்ஃபுல்லாக 1 வருஷத்தை முடிச்சிட்டிங்க. உன் மாதிரி ஒரு பணிவான ஆளை நான் பார்த்ததே இல்லையா. அடுத்தது பணிவு தான். உங்களுக்கு போட்டியாக தான் இந்த சுரேஷ் வராரு. அவருக்கு போட்டியாக மற்றவங்க எல்லாருமே பணியோடு தான் வர்றாங்க, வரிசைக்கு க்யூவில் இருக்காங்க. அதனால் இந்த பணிவாக இருக்கல ஒரு விஷயம் தெரியுமா, எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் என்னை மனசுக்குள்ளே திட்டுறீங்களா விரும்புகிறீங்களா கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி தான் இருக்கீங்க 2 பேரும். அதே மாதிரி தான் வரப்போகிற சிவகுமார், ரவி எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க, எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டு கூட பழகிறதே பயமாக இருக்குது. நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க தெரியல அப்படின்னு. மெல்ல நம்ம பழனி வந்து காதை கடிச்சு ஏதாவது ஒரு ஸ்கீம் போடுங்க, நாங்கள் $5 லட்சம் நாங்கள் கலெக்ட் பண்ணோம், ஸ்கீம் போடுங்கிறார். எங்கே போய் போடுறது ஸ்கீமை? ஏங்க இப்போ தான் எல்லோரும் சொன்னாங்க கேட்காமல் கொடுப்பார் அவர், அப்புறம் கேட்டுவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு எனக்கு அவமரியாதை இல்லை. இப்படி இங்கே இருக்க ஒவ்வொரு பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இந்த சாய் எடுத்துங்க, ஒரு லேடி தான், இப்போ தான் 2 வருஷம் தான் ஆச்சு பிரசிடெண்ட் ஆகிறது, 2 வருஷம் 3 வருஷமும் ஆகிருக்கு. இந்த கான்ஃபரன்ஸில் திலீப் கிட்ட தான் எல்லா பொறுப்பும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஓவரால் பொறுப்பு இந்த லேடி தான். என்னமோ ஓடி வேலை பார்த்தாங்க சாய், என்ன மறக்கவே முடியாது. வந்தவுடனே எங்களெல்லாம் ஸ்டேஜுக்கு ஏற்றி மரியாதை பண்ணது நீங்கள் தான், அதையும் என்னால் மறக்க முடியாது. இப்படி ஒவ்வொருத்த பற்றி சொல்லிக்கிட்டு போகிறேன். பரணி நிறைய பேருங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க அத்தனை பேருக்கு தனியாக ஒரு திறமை இருக்குது. அந்த திறமை எங்களுக்கு இருக்கான்னு தெரியல. எங்கள் ஊர் பிடிஜி 3-4 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எதாவது சொன்னால் நாளைக்கு எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து எதாவது கேட்டுற போகிறாங்க. மேடையில் இருக்கவங்க எல்லாரை பற்றியும் சொல்லிட்டேன். நண்பர்களே, இந்த டிஸ்ட்ரிக்டில் எனக்கும் என் மாணவிக்கும் கிடைக்கிறது நிம்மதி தான், வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது இவ்வளோ நண்பர்களாக நமக்குன்னு.
அதாவது துக்கத்துக்கு தோள் கொடுப்போம் நண்பன், சந்தோஷமாக இருக்கையில் நமக்கு போட்டியாக வர்றவன் சொந்தக்காரன். இன்னொருத்தர் கூட நல்ல திறமையோடு பார்த்தேன், சம்பத்துடைய பையன், அவர் நல்ல திறமையோடு பார்த்தேன். இப்படி பல திறமைசாலிகள் இருக்காங்க. இந்த திறமைசாலிகள் அதோட இங்கே இந்த பொதுவாக இப்போ சமீப காலத்தில் எலெக்ஷனே இல்லாமல் வந்துகிட்ருக்கு. முதல்ல இந்த திறமைங்கிறது எங்கே தெரியுமா உணர்ந்தேன்? உங்களுடைய முதல் வருஷம் ஜவேர் தான் கவர்னர், ஆளை காணவர், எப்போவுமே நான் பேச ஆரம்பித்தா ஓடி போயிடுவார். அவர் தான் கவர்னர். அப்போ பெட் செமினார் மோத்தி தான் பண்ணார். எங்கிட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எடுத்துக்கா, நீங்கள் தைரியமாக எடுத்துக்கான்னு. என்ன அருமையாக பண்ணார். இங்கே மட்டும் இல்லை, ஃபாரின்லேயும் போய் அங்கேயே அருமையாக பண்ணார், ரொம்ப திறம்பட பண்ணார். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வேலூர்காரங்களுக்கு இந்த பக்கங்களில் இருக்கவங்களாம் எவ்வளோ திறமை இருக்குது, எதையும் சாதிப்பாங்கன்னு. அப்படி சாதிக்கிறதா இன்றைக்கி மேடையிலே $2 லட்சம் கலெக்ட் பண்ணிவிட்டார். க்யூவில் நின்று ஆளுக்கு 1000 கொடுத்தாங்க. அருமை, ஃபென்டாஸ்டிக். அதனால் இந்த ஒற்றுமை எப்போவுமே நமக்கு இருக்கணுங்க. திறமை ஏன் ரோட்டரி இன்டர்நேஷனலில் கேன்வஸிங் கூடாதுங்கிறான்? எது தெரியுமா? எவனாவது கேன்வஸ் பண்ணால் அதை ஃபோட்டோ எடுத்து சேலஞ்ச் பண்ணுறதுக்காகன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒவ்வொருத்தனை பற்றியும் ஓட்டு போடுறவனுக்கெல்லாம் அவனை பற்றி நல்லா தெரியணும். தெரிஞ்சிருந்தா அவனுக்கு ஓட்டு போடலான்னு. அதுக்காக தான் கேன்வஸ் பண்ணக்கூடாது, நீ முதல்ல ஒன்றே நீயே நிரூபித்து காமிங்கிறான். அப்படி நிரூபித்து காமிச்சதில் பல பேர், முக்கியமாக சுந்தர், எங்கே இருக்கார் அவர்? சுந்தர், அதாவது குயில் குப்பம்னு ஒரு ப்ராஜெக்டு. என் ஆசை, என் வாழ்க்கையில் ஒரு கிராமத்தை உருவாக்கப்படணும்னு. அந்த உருவாக்குறதுக்கு நான் பணம் கொடுக்கலாம், ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. 4 வருஷம் அவருக்கு 10 பைசா விட இல்லாமல் உழைச்சி அதை கட்டினாரியா. ரொம்ப அருமையான ஒரு செயல். அதே மாதிரி அதில் எல்லா பொருள்கள்லாம் கொடுத்தோம், ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடுத்தான். இங்கேருந்து ஜிகே மோகன், ஆளை காண வர ஜிகே மோகன் தான் அந்த தட்டு தவறாச்சு டம்ளரு அந்த சாப்பிட்டு சாமாங்க பூரா கொடுத்தது ஜிகே மோகன். முதலாவது இந்த மாதிரி ஒரு கிராமத்தை நான் உருவாக்கணும் ஐடியா எனக்கு கிடைச்சதே வெள்ளூரில் தான். நான் முதல்ல இங்கே வந்தபோது இந்த ஜிகே மோகன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, 100 வீடு, அதை இனாகிரேட் பண்ணுங்க, நீங்கள் வாங்க அப்படின்னாரு. அதுக்கு பேர் ரோட்டரி வில்லேஜ்னு பேர். அது சின்ன சின்ன வீடு தான். அங்கே கூட்டின்னு போனார். எனக்கு இந்த மாதிரி வீடுகளுக்கு போனது பாரு, ஒவ்வொரு வீட்லேயும் அவர் ட்ராமாட்டிக்கலாக ஆலத்தி எடுக்க வச்சார். ஆலத்தி எடுக்கையில் அதில் காசு போடணும், அதுவும் எனக்கு தெரியாது. இவர் கையை பின்னால் எடுத்து என் கையில் காசு வைப்பார், நான் அதில் போடுவேன். இப்படி 100 வீட்டுக்கு போகணும். அப்போ நம்மளும் இந்த மாதிரி ஒன்று பண்ணால் என்ன அப்படின்னு. அதனால தான் இங்கே அதை பண்ணேன். அதனால் அதுக்கும் வித்துட்டது நீங்கள் தான். அதுவும் நான் பண்ணதும் இங்கே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான். இன்னும் மேலும் 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 எதுவாக இருந்தாலும் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இப்போ பழனி கேட்டுவிட்டார். என்ன கேட்டதுனால ஏற்கனவே ஒரு கண்டிஷனோடு போன வருஷம் கவர்னர்கிட்ட சொன்னேன். அது யாராலேயும் அதை டயத்துக்குள்ளே முடிக்க முடியலை. இப்போவுமே ரோட்டரி குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்டு 10 சங்கம் அதை பண்ணணும். எந்த 10 சங்கம் முதல்ல $20,000 சேர்த்து அப்ரூவல்லாம் வாங்கிடுறாங்களோ, அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் என்னுடைய $10,000 வரும். ஆக 10 × 10 $1 லட்சம் நான் கமிட் பண்ணேன். அதில் நீங்கள் எவ்வளோ வாங்க போகிறீங்கிற உங்கள் திறமை. செஞ்சிருவீங்க நீங்கள், தெரியும் எனக்கு. அதனால் நண்பர்களே, எல்லாம் உங்களோட இருக்கிறதுல ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக நானும் என் மனைவி இங்கே வந்திருக்கோம். எல்லோரும் நல்லா பண்ணுறீங்க. முக்கியமாக இந்த டாய்லெட் பிளாக் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதைத்தான் பரணி பண்ணார். இப்போ கேட்டு அது கிட்டத்தட்ட 4 லட்சம் ஆகுதுன்னு. அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. அதில் அது அப்புறம் மெயின்டெனன்ஸுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, மெட்ராஸில் என்ன பண்ணிங்க, கார்ப்பரேஷனில் கட்டியிருக்கான். கட்டிட்டு 3-4 டாய்லெட் லேடிஸுக்கு ஜென்ஸுக்கும் தனியாக வச்சுட்டான். அப்புறம் அந்த பக்கம் அதிலே ஒரு குவார்ட்டர்ஸ் ஒன்று கட்டியிருக்கான். அதில் ஒருத்தனை குடி வச்சிட்றான். என்ன, அவன் அந்த டிக்கெட் போட்டு எட்டனா $1 வாங்கிக்கலாம். அவன் அதுக்குள்ளே தான் குடியிருக்கிறான். அப்பப்போ போய் க்ளீன் பண்ணிக்கிறான். இதுதான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் கூட யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு நீங்கள் கட்டிவிட்டு போய் அது ஒரு 5-6 வருஷம் கழிச்சு மனுஷன் போக முடியாமல் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான்லாம் மெட்ராஸுக்கு வரேன், மெட்ராஸ்லேருந்து வெளியூர் போகிறேன்னு வைங்க, எந்த ஊரில் எல்லாம் பாத்ரூம் இருக்கும் முதல்ல விசாரிச்சு தான் போகிறேன். இல்லை ரொம்ப கஷ்டம். 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் போகலை. அதனால் அதை முக்கியமாக அதை செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வேளையில் நிம்மதியாக
நான் பேசுவதையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதாவது இதெல்லாம் வந்திருக்காங்க, எல்லா ஊரும் வந்திருக்காங்க. வந்தவங்க பர்டிகுலர் மரமன்னார், வந்தவாசி, இவங்களெல்லாம் என்னால் மறக்க முடியாது. இவங்க எல்லோரும் வந்திருக்க அனைவருக்கும் என் சார்பாகவும் என் துணைவி சார்பாகவும், துணைவி மனைவி ரெண்டும் ஒன்று தான், துணைவி சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகாக லாவெண்டர் கலரில் கோட் போட்டிருக்கீங்க, வயலட் கலரில் டேசலிங்காக இருக்கீங்க. அண்ட் இப்போ வரப்போகிற, அதாவது வருஷத்தை முடிக்க போகும் கவர்னர் அவர்கள், அதாவது போன வருஷத்தை ரொம்ப அழகாக பிடிச்சிருக்காங்க. Let's give a big applause to the governor. Still he is the governor and the first lady Shanti. நமக்கு தெரியும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதையும் நம்ம வரப்போகிற கவர்னர் சேர்த்து பண்ணுறேன்னு ஒரு வீரவசனம்லாம் பேசியிருக்காரு. அதுவும் லெட் மீ ஃபர்ஸ்ட் என்னுடைய பாராட்டுகளும், பிரமாதமாக பேசினீங்க. ஸோ இன்கமிங் கவர்னர் சுரேஷ் அவர்களுக்கு, வனிதா அவர்களுக்கும் ஒரு பெரிய கரகோஷம் கொடுப்போம். நம்ம வரும் ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இருக்குது, வரும் ஆண்டும் இன்னும் சிறப்பாக இருக்கணும். ஏன்னா எல்லோரும் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க நம்ம சீஃப் கெஸ்ட் பேசுகிறதுக்கு. நான் ஒரு சின்னதாக தான் இப்போ பேச போகிறேன் உங்களோட. ஒன்றே ஒன்று நான் சொன்னேன், இப்போ தான் பார்த்தேன். அதாவது சுரேஷ் அவர்கள் 9வது கவர்னர், 9th கவர்னர். இப்போ தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இப்போ அவ்வளோ கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் 8 பேர் வந்துட்டாங்க. அண்ட் நவ் ஹீ இஸ் கோயிங் டு பி த 9th ஒன். 9னா என்ன தெரியுமா எல்லாருக்கும்? 9 நவகிரகத்தில் 9, நவராத்திரி 9, சூரியனே நவகிரகத்தில் 9. அதாவது ரூபி, அந்த ரூபி ஸ்டோனுங்கிறது ரத்தினம். ஸோ ரத்தினமான இப்போ ஒரு கவர்னரை எடுத்திருக்கீங்க. அந்த ரத்தினம் ஜொலிக்கிறது தான். சூரியனுடைய ஒளி எப்போவுமே இருக்கும். ஒரு நாள் சூரியன் வராட்டி கூட நமக்கு தெரியும், சூரியன் நமக்கு இல்லாமல் எப்படி நம்ம இந்த உலகமே நின்று போய் சமஸ்தி போவோம். அந்த மாதிரி இந்த கவர்னர் இந்த டிஸ்ட்ரிக்டில் பிரமாதமாக நடத்த போகிறாருன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை சூரியன் சொல்லியிருக்கேன். அதுவும் உங்களுடைய வரப்போகிற ஹீரோஸ் எல்லாருமே ரத்னங்கள். ஸோ அத்தனை ரத்னங்களும் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? இன்றைக்கி ஆரம்பமே டொனேஷன் கொடுத்துருக்கீங்க ஃபவுண்டேஷனுக்கு. இதுவரை நீங்கள் எவ்வளோ ரோட்டரியில் பற்று இருக்குன்னு தெரியும். அண்ட் நவராத்திரின்னு, ஏதாவது நவராத்திரியில் எதுக்காக நம்ம பண்ணோம்னா துர்கைக்கு தான் அது நவராத்திரி. அதனால் துர்கா தேவி மாதிரி தீயதைகளை அழித்து தாய் எப்போவுமே தாய் உள்ளத்தோடு எல்லாத்தையும் உண்டாக்குவா. அந்த மாதிரி இந்த வருஷம் இருக்க போகுது. அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் சூரியன், ரத்னங்கள், துர்கா தேவி மாதிரி தீயதை அழித்து நல்லதை நிலைநாட்டி நம்ம பண்ணணும். அதாவது இப்போ போலியோவை ஒழிச்சது ரோட்டரி தான் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நான் ஒரு இதை எடுத்துகிட்ருக்கேன், சர்விக்கல் கேன்சரை வருமுன் தடுக்க முடியும். அதான் ரோட்டரியால் பண்ண முடியுங்கிறதையும் காமிக்கணும். இந்த தமிழ்நாடை விட்டே இந்த சர்விக்கல் கேன்சரை ஒழிக்கணும்னு பார்க்குறேன். முதலாவதாக எனக்கு இப்போ ஒரு 2 காலேஜில் பண்ணேன். ஒரே நாளில் 300 வேக்சின் பண்ணோம். இட்ஸ் a வேர்ல்ட் ரெக்கார்ட். அண்ட் நவ் அகேன் ஐ திங்க் கிஷன் அவர் ஒரு காலேஜ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு திருவண்ணாமலையில், 4000 லேடிஸ். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் நாங்கள் அங்கே தான் பண்ண போகிறோம், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான். அண்ட் வரப்போகிற கவர்னர் சுரேஷ் அவர்கள் கட்டாயம் அதுக்கு உறுதுணையாக இருக்கார். இருந்து இந்த சர்விக்கல் கேன்சரை நம்ம தமிழ்நாடை விட்டு ஒழிப்போம். வருமுன் காப்பது அரியுதுனால லெட்ஸ் இந்த வேக்சினுடைய இன்ஜெக்ஷன் 1500, முதல்ல 5000 ரூபாய் இருந்தது, இப்போ 1500 ரூபாய் தான் கொண்டாந்துருக்கேன். அதனால் பூனேயில் தான் அதை தயார் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு இது கொடுத்து அந்த சர்விக்கல் கேன்சரை வராமல் நம்ம தடுப்போம். கேன்சரை மட்டும் இல்லை, இதோட 3 நோய்களை இதோட தடுக்கலாம். டெஃபினட்டாக எதிர்காலத்தில் நம்ம குழந்தைங்களாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ என்னுடைய உறுதுணையாக இருந்து இந்த இந்த வருஷத்தை லெட்ஸ் யுனைட் ஃபார் குட் திங்ஸ் அண்ட் டூ குட் திங்ஸ். எப்போவும் வெற்றியோடு எல்லாம் செயல்படுங்க, நம்பிக்கையோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க.
So thank you so much, and I'll visit you again. Thank you. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம். 3 ஃபேஸஸாக பண்ணுறோம், ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ 199, 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.